Hello everyone, I'm Evan. Welcome to my channel. So இந்த வீடியோ பார்க்க போறோம்னா டெட்பூல் 3 which is டெட்பூல் அண்ட் வூல்வரின் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி நான் இனிஷியல் ரிவ்யூ வந்துட்டு நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ அண்ட் வந்துட்டு ஸ்பாயிலர் ரிவ்யூ வந்துட்டு படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஐ திங்க் வந்துட்டு 2023 24 நினைக்கிறேன். எஸ் 24 போய் பார்த்தது அந்த தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது ரிவ்யூ போட்டுட்டு இதுக்கப்புறம் யாருன்னா திரும்ப மறுபடியும் ரிவ்யூன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரியும். நான் எம்சியூ படங்கள், ப்ராஜெக்ட், சீரீஸ்லாம் வந்துட்டு பார்த்த படங்கள்லாம் ரீவாட்ச் பண்ணி, பார்க்காத படங்கள்லாம் வாட்ச் பண்ணி ரிவ்யூன்றது போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதன் வரிசையில் வந்துட்டு டெட்பூல் அண்ட் வூல்வரினும் வந்துட்டு இட்ஸ் பார்ட் ஆஃப் எம்சியூ அஃபிஷியலி வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த வகையில் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, இப்போ வரைக்கும் தெரியல. ஒரு ஐடியா இருக்கு. பிகாஸ் வந்து இந்த லோக்கி சீரீஸ்ல வந்து இந்த டிவிஏ ஏஜென்ட்ஸை கொண்டு வந்தாங்களே, அந்த அசோசியேஷன்ஸை, அந்த அத்தாரிட்டியை கொண்டு வந்தாங்களே. ஸோ அதே அந்த முக்கியமாக இந்த ஹண்டர் B15, ஸோ அந்த ஆக்டர்ஸே அதே சிஸ்டம் வந்துட்டு திரும்ப இந்த படத்தில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க திரும்ப வந்துட்டு ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி வச்சிருக்கிறதுனால வந்துட்டு மேபி இந்த படம் வந்துட்டு பார்ட் ஆஃப் எம்சியூ அந்த மாதிரி சொல்கிறாங்களோ வேணுமோ தெரியல. இல்லாட்டி அப்படின்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்குள்ளார வந்துட்டு நம்ம டெட்பூல் வூல்வரினும் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆல்ரெடி வூல்வரின் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போனா வூல்வரின் வந்ததுனாலே வந்துட்டு டெட்பூல் வந்தே ஆகணும். ஸோ எப்படின்னு தெரியல, நம்ம டூம்ஸ்டே படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ இது வந்துட்டு ரிவ்யூன்னு எஸ் ரிவ்யூ தான். எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்துட்டு லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்கேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன். மேபி அந்த வீடியோவில் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். மேபி வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக போவோம். ஸோ போர்கர் ஏதாச்சும் அடிச்சிச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு 2024 வந்துட்டு ரிலீஸ் ஆன மிகப்பெரிய படம். ஓகேவா, அண்ட் வந்துட்டு பட்ஜெட் வைஸும் சரி, கலெக்ஷன் வைஸும் சரி, நல்ல ஒரு மார்வலுக்கு பேர் வாங்கி கொடுத்த படம். விஎஃப்எக்ஸ்லாம் வந்துட்டு அங்கங்கே பிசுறு தட்டுனுச்சு ஆப்வியஸ்லி, ரைட்டா. அதுவும் வந்துட்டு நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் அந்த பஸ்லேருந்து பஸ் ஃபைட்லேருந்து வந்துட்டு மேலேருந்து பாஞ்சு வர சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு அது அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. ஓகேவா, அது வந்துட்டு டெட்பூலே கலாய்ச்சிருப்பாரு. அது வேணும்னு தான் வச்சோன்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, வேணும் தான் அந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அங்கங்கே பிசுறு தட்டினாலும் வந்துட்டு பட்டு இந்த 2 பேருக்காக தான் படமே. ஓகேவா, முக்கியமாக வூல்வரின். ஓகேவா, நம்ம ஹியூக் ஜாக்மன் வந்துட்டு திரும்ப வூல்வரினா வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. ஸோ அது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் கிடையாது. இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ரயன் ரெனால்ட்ஸும் நம்ம ஹியூக் ஜாக்மனும் வந்துட்டு உட்காந்து அனௌன்ஸ் வீடியோ பண்ணிட்டாங்க. திரும்ப வந்துட்டு ஹியூக் ஜாக்மன் வந்துட்டு வூல்வரினா ரிட்டர்ன் வரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு காமிக் அக்யூரேட் சூட்ல வந்துட்டு அப்பியர் ஆகிறன்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஒரு அந்த செட் பிக்சர் வந்துட்டு கிடச்சிச்சு. ஓகேவா, அந்த எல்லோ அண்ட் ப்ளூ கலர் சூட்ல வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா வந்துட்டு லாங் ஸ்லீவ் போட்டிருப்பாரு. ஓகேவா, பட் காமிக் அக்யூரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு ஹவுஸ் ஸ்லீவாக இருக்கும். லைக் வந்துட்டு இங்கெல்லாம் இருக்காது, ஜஸ்ட் வந்துட்டு அவரோட கிளவ்ஸ் மட்டும் போட்டிருப்பாரு. ஓகேவா, ஸோ இட்ஸ் மீன்ஸ் வச்சு அவர் ஆர்ம்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே பட்டச்சிக்கிட்டு தெரியும். ஓகே, காமிக் அக்யூரேட் லுக்ல. ஓகேவா, ஸோ எங்கடா ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு வந்துட்டு அவர் ஃபுல் லுக்ல பார்த்ததே சந்தோஷம். அந்த எல்லோ அண்ட் ப்ளூ சூட்ல பார்த்ததே சந்தோஷம். அந்த ஃபர்ஸ்ட் படம் பார்க்குறப்போ வந்துட்டு சொல்றேன், அந்த இது எப்படா பிச்சை எடுப்பீங்கன்னு பார்க்கும்போது உண்மையிலேயே டெட்பூல் பிச்சை எடுத்துருவாரு. ஓகேவா, அவரோட ஐகானிக்கான வந்துட்டு அந்த சூட் வித் ஹெல்மெட்டோட. ஓகேவா, அது பெர்ஃபெக்டாக காமிச்சிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஹெல்மெட் ஆப்வியஸ்லி வந்துட்டு சிஜி தான். ஓகேவா, பட் சிஜி தெரியல. ஓகேவா, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க விஎஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம். ஸோ படம் வந்துட்டு 2 hours தாங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட 2 hours. நீங்கள் கிரெடிட்ஸ்லாம் நீக்கிட்டு பார்த்தா கூட கிட்டத்தட்ட 2 hours தான். ஓகேவா, ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் இருக்கு. அது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு உண்மையை பேசுற ஒரு 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 நியாயமான போஸ்ட் கிரெடிட் சீன் கண்டிப்பாக சொல்லுவான். எந்த ஒரு படத்துக்கும் லீடப்பும் கிடையாது. ஓகேவா, மேபி நான் எதிர்பார்த்தேன் இந்த படம் மட்டும் அடுத்த மார்வல் ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஒரு லீடப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி டெட்பூல் 4ஓட லீடப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது நான் எதிர்பார்த்தேன். எதுவுமே கிடையாதுங்க. ஓகேவா, அதன்படி ஒரு ப்ராப்பர் டிசப்பாயின்மெண்ட் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேவா, இவ்வளோ பெரிய கேஸ்ட் க்ரூவு, இவ்வளோ பெரிய படம், எம்சியூ கூட சொன்னீங்களாடா, எம்சியூவோட ஃபர்ஸ்ட் R-rated படம். ஓகேவா, இது வரைக்கும் எம்சியூவில் வந்துட்டு PG-13 தான் கொடுத்துருந்தாங்க, ரைட்டா. எல்லா படங்களும் வந்துட்டு PG-13 தான். இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் மட்டும் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் R-rated ஃபிலிம் ஆஃப் த MCU அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு எப்படி மார்வல் ஒத்துக்கிட்டாங்க. ஓகேவா, அதுவும் டெட்பூலில் வந்துட்டு MCU கொண்டு வர்றது ரெண்டு பேருமே R-rated தான். பட் வந்து வூல்வரினை கூட வந்துட்டு PG-13 காமிச்சிருக்காங்க. ஓகேவா, எக்ஸ்மென் படங்கள்லாம். ஓகேவா, பட் டெட்பூலை நீங்கள் PG-13 கொடுக்கவே முடியாது. ஓகேவா, கொடுக்கவே முடியாது. என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த படம் R-rated இருந்தால் கூட எல்லாமே வந்து பார்த்தாங்க. ஓகேவா, குழந்தைங்க கூட எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சில பேருக்கு முகம் சுளிக்கலாம், சில பேர் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேவா, அது வயலன்ஸ் பொய்ன்னு தெரிஞ்சா என்ஜாய் பண்ணுவாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த வயலன்ஸ், ரத்த தெரிக்கிறது, கை கால் வெட்டி போடுறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு சண்டை படம், ஆக்ஷன் ஃபிலிமு, ஓகேவா, இந்த ரவுடி படம்,
இந்த மாஃபியா கேங் அந்த மாதிரி படத்துல பாக்குறப்போ வந்துட்டு இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்துச்சுன்னா எனக்கு அது ஒரு மாதிரி மூஞ்சி சுளிக்கிற மாதிரி தான் இருக்கும். லைக் வந்துட்டு லைக் கோரா எனக்கு ஃபீலா இருக்கும். இல்லாட்டி இந்த பேய் படத்துல வரும்னா அந்த மாதிரி கோரா ஃபீலா இருக்கும் எனக்கு. பட் நீங்க டெட்பூல் படங்களை பாத்தீங்கன்னா வந்துட்டு டெட்பூல் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும் இது வந்து 3 இருக்கட்டும், இந்த ரத்த தெரிக்கிற காட்சி, கை காலை வெட்டுறது, அவரே அவர் தன் கையை வெட்டிப்பாரு. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கறப்ப என்ஜாய் பண்ணுவோம். அந்த ரத்தம் வந்துட்டு சிஜி. ஓகே, இந்த ரத்தம் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு 6 மாதிரி ஓடும். பட் எல்லா ரத்தமும் சிஜி தான். எதுவுமே வந்துட்டு லைக் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் லைக் ரியல் பிளட்டே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ரியல் பிளட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும். இந்த நைஸ் புல் வருவார்ல, ஸோ அவரு நம்ம டெட்பூல் கிராப்ஸ்லாம் சேர்ந்து சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவரை சுட்டு அவர் தலையை வந்துட்டு செதற அடிச்சிருவாங்க. அந்த ரத்தம் வந்துட்டு நம்மளோட டெட்பூல் ஃபேஸ்ல வந்து தெரிச்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த பாடியை இழுத்துட்டு போய் தரன்னு கீழே படுக்க போட்டு பம்ப் பண்ணிக்க இருப்பாரு. அவன் தான் செத்து தானடா அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கும். அந்த ரத்தம் வந்துட்டு அப்படியே குடமா கொட்டும் அந்த உடம்புலேருந்து. ஆப்வியஸ்லி இதை பார்க்கறதுக்கு பொய்ன்னு நம்மளுக்கு தெரியும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அது ப்ராக்டிக்கலா அந்த பிளட் ரியல் பிளட் கொண்டு வந்தாங்க. ரியல் பிளட் மீன்ஸ் லைக் ஃபேக் பிளட். ஓகேவா? லைக் சிஜி இல்லாம ஓகே ப்ராக்டிக்கலா கொண்டு வந்தாங்க பிளட்டை. பட் மற்ற இடத்துலலாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிளட் வந்துட்டு சிஜி தான். ஓகே, முக்கியமா வந்துட்டு இந்த படத்தோட என்னை அந்த மூட் செட் பண்ணது, இந்த படம் இப்படிதான் பார்க்க போகுது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃபன்னா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட் செட் பண்ணதே வந்துட்டு ஓப்பனிங் தான். ஓகேவா? ஓப்பனிங்லேயே நம்ம டெட்பூல் வந்துட்டு அவரோட வேலையை காமிச்சிட்டு இருப்பாரு. இந்த மார்வல் ஸ்டுடியோட லோகோ அந்த பிஜிஎம் வரும்ல, ஓகேவா? பிஜிஎம் வரப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு மிமிக் பண்ணிக்கிருப்பாரு. லைக் வந்துட்டு அப்படின்னு நான் டேட்ல பார்க்கறப்போ எவன்டா அது அந்த வாய்ஸ் வந்து அந்த மியூசிக் வந்து பாடிக்கிட்டு ஹம்மிங் பண்ணிக்கிருக்கு அப்படின்னு பார்த்தா டெட்பூல் நம்மள வந்துட்டு ஃபோட்டோலேருந்து பிரேக் பண்ணி அந்த மட்டும் பேசிட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ அது ஃபன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ், இந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ், ஓகேவா? ஃபைட் ஒரு சைட்டு நடக்கும் இந்த டிவியை கூட. அதே நேரத்துல டைட்டில் ரோல் ஆகும். அதே நேரத்துல நம்ம டெட்பூல் வந்துட்டு பேக்ரவுண்ட்ல ஆடிக்கிட்டு இருப்பாரு பை பை சாங்க்கு. அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்குங்க. பட் வந்துட்டு சண்டை வந்துட்டு ரத்தம் தெரிக்கும், கை காலு தலை அப்படின்னு சொல்லிட்டு லைக் எல்லாம் துண்டு துண்டா ஆகும். ஓகே, பட் அந்த ஃபைட் அந்த சீக்வன்ஸை செம்மையா நம்ம என்ஜாய் பண்ணுவோம். நான் டேட்லாம் செம்மையா கத்தி என்ஜாய் பண்ணேன். அதுவும் வந்துட்டு நம்ம டெட்பூல் வந்துட்டு டைம் டிராவல் அந்த டிவியோட அந்த என்ன சொல்ற அந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம லோகன் 2029 அந்த யூனிவர்ஸ்க்கு வந்திருப்பாரு. லோகன் படம் இருக்குல்ல, அந்த யூனிவர்ஸ்க்கு வந்திருப்பாரு. அந்த படத்துல தான் வந்து நம்ம லோகன் செத்துருப்பார்ல, அவர் யூனிவர்ஸ்க்கு வந்து லோகன் அவர் புதைச்சிருப்பாங்களா கடைசியா, அந்த அவரோட புதக்குழியை தோண்டி அவரோட ஸ்கெலிட்டன் எடுத்து லைக் வந்து அவரோட எலும்பு கூட அப்படியே தான் இருக்கும். பிகாஸ் அவரோட எலும்பு கூட எடமெண்டியம் அது கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. ஓகேவா? நிறைய லோகன் ஃபேன்ஸுக்கு முக்கியமா அந்த சீக்வன்ஸ் வந்து நிறைய பேர் பிடிக்காம இருக்கலாம். லைக் வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். லைக் வந்து செத்து போனவங்களே திரும்ப தோண்டி அதை வந்துட்டு லைக் விடைக்கிற மாதிரி இருக்கும், லைக் கலாய்க்கிற மாதிரி இருக்கும். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் அதுதான் டெட்பூல். அவன் உயிரோட இருக்கிறவனு விட மாட்டான், செத்தவனை விடுவா போறான் அந்த மாதிரி தான் கேட்கற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க டெட்பூலா பாத்தீங்கன்னா லைக் டெட்பூல் அப்படிதான், எவனை அசிங்கப்படுத்துறான் எல்லாத்தையும் வண்டியே கேட்பாரு. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். ஸோ டெட்பூல் என்னை பொறுத்த வரைக்கும் டெட்பூல் அப்படி பண்றாரு. அவன் அப்படித்தானே பண்ணுவான், அவன் அப்படிப்பட்டதானே அப்படிதான் எனக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பேர் லைக் பேடா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்ன லோகனோட டெத்லாம் வந்துட்டு லைக் வந்து லைக் அவமரியாதை பண்ற மாதிரி இருக்கும்னு ஃபீல் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து இருந்துச்சு, ஆனஸ்ட்லி இருந்துச்சு. பட் எனக்கு அது டெட்பூல் பண்றாரு, அதோட நான் வந்துட்டு அதை விட்டு விலகிட்டேன். ஓகேவா? அந்த ஃபேக்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் வந்துட்டு 2 ஹவர்ஸ்ங்கிறத 2 ஹவர்ஸ்க்குள்ளார லைக் வந்துட்டு எக்ஸாக்டாக சொன்னா 2 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளார. ஓகேவா? கிரெடிட்ஸ்லாம் சேர்த்து. ஓகே, ஸோ இந்த டியூரேஷன் இந்த கதைக்கு போதுமானதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கூட கொடுத்து கதையை ஒன்று பெட்டராக சொல்லியிருக்கலாம். ஓகேவா? ஒன்றும் எமோஷனல் சைட் ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சிருக்கலாம்னு நான் சொல்ல வரேன். இந்த 2 ஹவர்ஸ் டியூரேஷன் எனக்கு போதுமானது. ஓகே, இந்த 2 ஹவர்ஸ் ஃபுல்லா எமோஷனல் சைட் வந்துட்டு சிலது கனெக்ட் ஆனிச்சு, சிலது கனெக்ட் பண்ண விடலை. யார் விடலை? டெட்பூல். ஓகேவா? சில எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் வருது, அதுல போய் நம்ம டெட்பூல் தான் வாய் சும்மா இருக்காருல்ல, வந்து ஒரு காமெடியை போட்டு விட்டு அந்த எமோஷனல் சீக்வன்ஸை கனெக்ட் பண்ண விடாம பண்ணிட்டாரு. ஓகே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு 20-30 மினிட்ஸ் கொடுத்து அந்த கதையை கொஞ்சம் எலிவேட் பண்றதுக்கு, கதையை கொஞ்சம் தெளிவாக சொல்றதுக்கு நம்ம கெசன்ட்ரா நோவான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவாங்க. ஸோ அவங்களோட பேக் ஸ்டோரி கொஞ்சம் தெளிவாக சொல்றதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு வாஷ்டப்பான ஒரு ஊழ்வீரனை காமிச்சிருப்பாங்களே, அந்த எல்லோ அண்ட் ப்ளூ கலர் சூட்ல வருவாரு. ஸோ அவரோட பேக் ஸ்டோரியை கொஞ்சம் விஷுவலாக காமிச்சிருந்தா கொஞ்சம் எமோஷ்னலி அந்த வேர்ஸ்ட் ஒருவரின் எப்படி எமோஷனலி வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காரு, மென்டலி வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காரு, அண்ட் விட அவரோட கேரக்டர் ரிடெம்ஷனுக்கு இன்னும் பெட்டராக ஒர்க் ஆயிருக்கும். ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு டெட்பூல் அண்ட் வூல்வரின் வச்சிருக்கிறதோட வூல்வரின் அண்ட் டெட்பூல் தான் வச்சிருக்கணும். ஓகேவா?
பார்க்கறதுக்கு மெயின் நீங்க பார்த்தீங்கன்னா மொத்த ஃபோக்கஸ் வந்து டெட்பூல் மேல இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் ஸ்டோரி அப்படிதான் போகுது. ஆனா போக 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 உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து வுல்வரின் மேல வந்துரும். ஓகேவா? இந்த படத்த நீங்க வந்துட்டு 2 வகையில நீங்க பார்க்கலாம். டெட்பூலோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்க்கலாம். வுல்வரினோட அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 2 பேருக்கும் நீங்க கனெக்ட் ஆகும். பட் வந்து மோஸ்ட்லி நீங்க வுல்வரின் கேரக்டர் கூட தான் ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பீங்க. லைக் வந்துட்டு அவர் ஒரு வித்தியாசமா இருப்பாருங்க. இந்த வூல்வரின் வந்து வித்தியாசமா இருப்பாரு. இதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு எக்ஸ்மென் யூனிவர்ஸ்ல பார்த்த வூல்வரின் வந்துட்டு லைக் இந்த காமெடி பண்ணிக்கிட்டு, கலாய்ச்சிக்கிட்டு, லைக் ஓவரா கெட்டாவது பேசிக்கிட்டு, வட்ட வண்டியா கேட்டுக்கிட்டு, நக்கல் நக்கல் சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. எப்பவுமே வந்துட்டு லைக் சாந்தமா இருப்பாரு. நோண்டுனா கடுப்பாயிருவாரு. அந்த மாதிரி தானே ஒரு வூல்வரின் பார்த்திருக்கோம். லைக் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுவாரு. பட் இந்த வூல்வரின் இன்னும் ஃபெரோஷியஸா இருக்காரு. 4 காலெல்லாம் வந்துட்டு ஓடி வராது. டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டெட்பூல வண்ட வண்டியே கேட்பாரு. அந்த வேன்குள்ள உட்காந்துக்கிட்டு, அந்த அந்த காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு வண்ட வண்டியே கேட்பாரு. அந்த சீக்வன்ஸை செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. எனக்கு வந்து அந்த ஹியூக் ஜாக்மேனை பார்க்குறப்போ, இவர் வந்துட்டு ஹியூக் ஜாக்மேன் இவர் தான்டா ரியல் லோகன், இவர் தான்டா ரியல் வூல்வரின் அப்படி சொல்ற மாதிரி இருக்கும். இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல குறையே இல்லைங்க. இந்த படத்துல 2 பேர் தான் மேஜர் கேரக்டர். அந்த 2 பேர் தான். 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே குறை இல்லை. ஓகேவா? அவங்க கூட சேர்ந்து நிறைய நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம அஃப்கோர்ஸ் இது ஸ்பாட்டர் ரிவ்யூன்னு இல்லை, எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. நம்ம கிறிஸ் எவான்ஸ் வருவார். ஓகேவா? அவர் வந்துட்டு வரும்போது தியேட்டரே தெரிச்சிருச்சு. நான் நினைச்சேன் அவர் வந்துட்டு நம்மளும் அந்த நேரத்தில் நம்மளும் டெட்பூலும் ஒரே மைண்ட் செட்ல இருந்திருப்போம். கிறிஸ் எவான்ஸை பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு கேப்டன் அமெரிக்கான்னு நினைச்சிருப்போம். அவருக்கு கேப்டன் அமெரிக்கா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த நேரத்தில் போய் வந்துட்டு நம்ம கிறிஸ் எவான்ஸ் வந்து ஃபிளேமோன்னு சொல்ல போய் அந்த அவர் போத்திருக்கிற முக்காடு எரிஞ்சு அவர் சூட்டு தெரியறப்போ ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்னு தெரியறப்போ நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? எப்படி டெட்பூலுக்கும் அந்த மாதிரி தான் கடுப்பாயிடுச்சு. ஆக்சுவலி டிசப்பாயின்மெண்டா ஆயிட்டாரு. ஓகே, நம்மள மாதிரி தான். ஸோ அது வந்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு இல்லை, லைக் எப்படி சொல்றது, நம்மள சர்ப்ரைஸ் பண்ணோன்னே வச்சிருக்காங்க. பட் வந்து நம்மளுக்கு உண்மையிலேயே வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மையிலே சொல்லணும். அதுவும் வந்துட்டு அந்த கிறிஸ்வான்ஸ் கேரக்டர் வந்துட்டு முக்கியமா அந்த ஜானி ஸ்டார்ம் கேரக்டர் காமெடி பீஸா காமிச்சு வச்சிருப்பாங்க. அவரோட பவரை அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆனஸ்ட்லி சொல்றப்போ. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கல. எனக்கு வந்துட்டு நிஜமா பிடிக்கல. நம்ம ஜானி ஸ்டார்மோட பவரே வேறடா. அவனால எவ்வளவு நெருப்பை வேணாலும் அப்சர்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி நெருப்பு காலியாகி அமைஞ்சு போயிடுவாரு. ஒரு மெழுகுவத்தி மாரி அமைஞ்சு போய் விடுவாருங்க மேலேருந்து. அதெல்லாம் செம்ம ஃபன்னா இல்ல, கொஞ்சம் எப்படி சொல்ல, அந்த கேரக்டர் கொஞ்சம் கேவலமா காமிச்சிட்டாங்க. அப்படிதான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு நம்ம கெஸ்டனா நோவா வந்துட்டு நம்ம ஜானிஸ் நம்ம வண்ட வண்டியா கேட்கறதுலாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம டெட்பூல் வந்துட்டு கெஸ்டனா நோவாக்கிட்டே போட்டு கொடுத்துருவாரு. ஓகேவா? அது வந்துட்டு நம்மளுக்கு படத்துல காமிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு பாக்குறதுக்கு நம்ம டெட்பூல் தான் வந்துட்டு நம்ம ஜானி ஸ்டார்மை மாட்டி விடுறதுக்கு வேணும்னு வாய்க்கு வந்தபடி வடிச்சு விடுறாரு போல அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு அப்படி தோணும். கடைசி டெட்பூலே சொல்லுவாரு, எல்லாரும் என் மேல பழியை தானே போட்டுருக்கீங்க, நான் அந்த மாதிரி ஜானி ஸ்டார்மை கொண்டுட்டேன் சொல்லி உண்மை என்னன்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி ஸ்கிரீன்ல வந்துட்டு போட்டு கட்டுவாரு. அது ஒரு ரெக்கார்டிங் இருக்கும். அங்க உண்மையிலேயே ஜானி ஸ்டார்ம் வந்துட்டு உண்மையிலேயே கெஸ்டனோவை வண்ட வண்டியா கேட்டிருப்பாரு. அது ஒரு வார்த்தை கூட விடாம நம்ம டெட்பூல் வந்துட்டு அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி கெசண்டா நோவா கிட்ட சொல்லியிருப்பாரு. அவர் பண்றது நான் தானே உண்மையா தானே சொல்லியிருக்காரு. ரொம்ப ஜெனுவனா சொல்லியிருக்காரு. ஓகேவா? டெட்பூலே சொல்லுவாரு, எல்லாரும் என்னைய பார்த்து ஷிட் டாக்குன்னு சொல்லுவாங்க, பட் இந்த ஆளு வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அந்த கேரக்டர் கொஞ்ச நேரத்துக்கு வருவாரு. ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு தான் வருவாரு. ஸோ வந்த டைம்ல கொஞ்சம் என்டர்டைனிங்கா இருந்துச்சுன்னு ஆனஸ்டா சொல்லுவேன். ஓகேவா? அண்ட் என்னோட லிஸ்ட்ல அடுத்தது யா நம்ம டெட்பூல் வந்துட்டு நேராக கிளம்பி எம்சியூக்கு வந்துருவாரு. அதாவது எம்சியூ வேர்ல்டுக்கு இன்ஃபினிட்டி வார் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து ஹாப்பி ஹோகனை மீட் பண்ணியிருப்பாரு. அந்த சீக்வன்ஸ் வந்து நான் உண்மையிலே எதிரே பார்க்கல. அந்த டைம்ல கரெக்டாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஹாப்பி ஹோகன் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாரு ஆஃபீஸில். ஓகேவா? ஆஃபீஸில் பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நானும் அவெஞ்சர்ஸ்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசுவாரு. அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும். லைக் வந்து ஏன் அவர் அவெஞ்சர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹாப்பி ஹோகன் கேட்பாரு. அவர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, இந்த மாதிரி நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் லைக் கண்ணிலாம் வந்து கண்ணில் தண்ணி வச்சுலாம் பேசிட்டு இருப்பாரு, எமோஷனலா பேசிட்டு இருப்பாரு. அந்த எமோஷனல் சீக்வன்ஸை அவரே உடைச்சிருப்பாரு. லைக் திடீர்னு அழுதுகிட்டே கேட்பாரு. திடீர்னு இன்னும் ஒருத்தர் அவர் இங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவருன்னா நம்மளுக்கே தெரிஞ்சிடும், அவர்னா யாரு, டோனி ஸ்டார்க், அயன்மேன் இங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏன் அவர்லாம் வரமாட்டாரா, அவர் வரமாட்டாரா நான் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஹாப்பி ஹோகன் இல்ல, இதுக்கப்புறம் அவர் எல்லாம் வரமாட்டாரு, இதுக்கப்புறம் அவர்லாம் பண்ண மாட்டாரு. என்னன்னு கேட்கிறப்போ வந்துட்டு என்ன கேமியோஸா இல்ல மீட்டிங்ஸ்லாம் அட்டென்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ டோனி ஸ்டார்க்கோட, ஆனா டோனி ஸ்டார்க்னு சொல்லிட்டு பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த நேரத்தில் வந்து இன்ஃபினிட்டி வார்க்கு முன்னாடி, ஓகேவா, இன்ஃபினிட்டி வார் அந்த படம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நடக்கிற அந்த டைம் லைன்ல போயிருப்பாரு நம்ம டெட்பூல். ஸோ அங்கதான் கேட்டுக்கிருப்பாரு, இங்க டோனி ஸ்டார்க் இல்லையா, இங்க நம்ம டோனி ஐயா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிருப்பாரு. அது ரொம்ப நல்லா இருக்கும், ஃபன்னா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலி நம்ம டெட்பூலே ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல தான் காமிச்சிருப்பாங்க. லைக் வந்துட்டு அவர் வேண்டாம் வெறுப்பா வெட் வில்சன் லைஃபை வந்துட்டு வாழ்ந்துக்கு இருப்பாரு, ஆஸ் அ கார் சேல்ஸ்மேனா வாழ்ந்துக்கு இருப்பாரு. ஓகேவா? அவருக்கு டெட்பூலும் லைக் அந்த லைஃபும் செட் ஆகல. பிகாஸ் வந்து வெனசா எப்போதுலேருந்து வந்துட்டு பிரிஞ்சு போனாலும் லைக் அவர் ஒரு ஃபேமிலி இருந்தும் தனிமையிலே தான் இருக்கிற மாதிரி இருக்காரு.
ஓகேவா? ஒரு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல தான் இருக்காரு. ஓகே. அவருக்கு யார் கண்டுபிடிச்சுன்னு தெரியல. இங்கேருந்து டிவிய வந்துட்டு கூட்டிட்டு போய் அங்க நம்ம பாராடாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் வந்து அவன் வில்லனா சைடு வில்லனா கூட தெரியல. ஓகேவா? இந்த படத்துல முக்கியமே அதுதான். இந்த வில்லன்ங்கிற கேரக்டரை யாருமே ஃபோக்கஸ் வைக்கல. ஓகேவா? இவங்க தான் மெயின் வில்லன், இவங்க தான் மெயின் வில்லன். என்ன கெசன்ட்ரா நோவாவ அவ பவரை வச்சு லைக் ஒரு 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 ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அது சூப்பர்பா இருந்துச்சு. அவ வந்துட்டு லைக் நம்ம சார்ல்ஸ் ஜேவியர் மாதிரி தான், நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ் மாதிரி தான் அவரோட பவரும். அவனாலையும் அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன நம்ம சார்ல்ஸ்னால வந்துட்டு பிசிக்கலா இல்ல மென்டலி கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் அவ வந்துட்டு பிசிக்கலா நம்ம மண்டைக்குள்ள கையை விட்டு நோண்டி அந்த அந்த சீனை காமிப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே நம்மளுக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேவா? ஒரு லைக் டெட்புல் தலைக்குள்ள விடுவா கையை, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஊல்வரின் தலைக்குள்ள விடுவா கையை போட்டு நோண்டுவா, அதுக்கப்புறம் பாராடாக்ஸே போட்டு போட்டு தர தரன்னு இழுத்துட்டு வருவா. ஓகேவா? அந்த சீனா செம்ம அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் அதுல இருந்து காமிக்கிறது என்னன்னா வந்துட்டு கெசன்ட்ரா நோவா அவரோட பவர் எப்படி அக்சஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அது சூப்பரா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அவ எவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்ட் கடைசியில வந்துட்டு இவளை எப்படி வந்துட்டு இந்த 2 பேரும் டிஃபீட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப அந்த கூட்டிட்டு போன விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு கேமியோஸ்னு சொல்லல, கிறிஸ் எவான்ஸ் ஒரு ஆளா. அதுக்கப்புறம் வந்து இறங்குவாங்க அந்த ரெசிஸ்டன்ட் டீம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரா வருவாங்க. ஓகே. எலக்ட்ரா அவங்க படம் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்துட்டு நம்ம பென் அஃப்லெக் நடிச்ச டேர்டெவில் படம் இருக்குல்ல, அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரா. ஓகேவா? ஸோ அவங்கள கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆக்டர் திரும்ப வந்துட்டு ரீஎன்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே நம்ம பிளேடு, ஓகேவா, அந்த ஒரிஜினல் ஓஜி பிளேடு வருவாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்துட்டு திரும்ப ஸ்க்ரீன்ல பிளேடா வந்திருக்காரு. ஸோ ஹெட்ஸ் ஆஃப். அண்ட் வந்துட்டு ரொம்ப வருஷமா இந்த கேமிட்னு கேரக்டரை வந்துட்டு அவருக்கு ஒரு தனிப்படம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆக்டரை வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சேனிங் டேட்டமா, எஸ் அவர் தான் நினைக்கிறேன். எஸ். கடைசியில் அவர் அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் ரோலாச்சும் வந்தாரு நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்துல. ஓகேவா? ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஒரு பெர்ஃபெக்டான கேஸ்டிங் அந்த அந்த ஆக்டர் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஓகேவா? அவர் பேசுற விதமே நம்மளுக்கு வந்து புரியுது. பட்டு 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 பேசிட்டு போறாரு. என்ன வந்துட்டு அவர் பவர் வந்துட்டு அந்த கார்டு, இந்த சொலிட்ரி கார்டு இருக்கும்ல, அதை வச்சு தான் வந்துட்டு அவர் லைக் ஒரு மேஜிக் பவர் மாதிரி, மேஜிக்னு கூட கிடையாது, லைக் ஒரு ஒரு பவர் சோர்ஸை வந்துட்டு அவர் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி காமிப்பாங்க ஒரு பவரை. ஸோ நல்லா இருந்துச்சு. லுக்கு கூட வந்துட்டு லிட்டரலி ஹாக்காய் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பர்பிள் கலர் சூட்லாம் போட்டுக்கிட்டு நம்ம டெட்புலி கலாய்ப்பாரு, என்னப்பா நீ வந்துட்டு வாடகைக்கு எடுத்த ஹாக்காய் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாரு. அதெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும். அது சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டீம் ஃபார்ம் ஆகும். நம்ம X-23 வருவாங்க. ஓகேவா? ஸோ இவங்கலாம் ஃபார்ம் ஆவாங்க. அண்ட் வந்துட்டு X-23க்கும் அண்ட் வந்துட்டு நம்ம ஓல்வரினுக்கும் வந்துட்டு ஒரு ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்கும். அதுவுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த சீக்வன்ஸும் என்னோட கடைசியா நம்ம ஓல்வரினும் டெட்பூலும் பேசுற அந்த கிளைமேக்ஸ்ல பேசுற கடைசி சீக்வன்ஸ், இந்த சீனோ மட்டும் தான் வந்துட்டு எமோஷனலி கிட்டத்தட்ட கனெக்ட் பண்ண வச்சுச்சு. ஓகேவா? மற்ற எமோஷனல் சீக்வன்ஸும் இருக்கு. பட் அதுல நம்ம நடுவில் நம்ம டெட்பூலே வந்து கலாச்சி தள்ளி அந்த எமோஷனல் கூட நம்மளை அட்டாச் கூட பண்ணாம வந்துட்டு விலக்கி வச்சிடுறாரு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸ் பாயிண்ட். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து, ஓகேவா, இன்னும் ப்ராப்பரா கொஞ்சம் ஒர்க்லாம் போட்டு அந்த எமோஷனல் சைடுக்கு கொஞ்சம் ஒரு அழுத்தமான ஒரு 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 ரைட்டிங்கை கொடுத்துருந்தா லைக் எமோஷனலி ரொம்ப டெப்தா கனெக்ட் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இந்த படத்துல வந்து நம்ம 2 பேரோட வேரியன்ஸை காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு லோகன் ஓல்வரின் வேரியன்ட்டை காமிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 to 7 வேரியன்ஸ் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் த காமிக் அக்யூரேட் ஷார்ட் கிங் ஓல்வரின். ஓகேவா? நம்ம ஓல்வரினுக்கு அவர் நம்ம டெட்பூலே பேர் கொடுத்துருப்பாரு. அவர் உண்மையில செம்ம குள்ளமா இருப்பாருங்க. குள்ளமான ஒரு ஓல்வரின். ஓகேவா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஹியூ ஜாக்மேன் கேஸ்ட் பண்றப்போ நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு இவரெல்லாம் வந்துட்டு உல்வரினுக்கு வந்துட்டு கரெக்டா இருக்க மாட்டாரு, கரெக்டான கேஸ்டிங்கா இருக்க மாட்டாரு. ஏன்னா இவர் வந்துட்டு டாலா இருக்காரு, இவர் வந்துட்டு காமிக் அக்யூரேட்டாவே இருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒன்ஸ் வந்துட்டு அவர் எக்ஸ்மேன்ல வந்துட்டு அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? பிகாஸ் அந்த லுக், ஓகேவா, இவர் தாண்டா வூல்வரின்னு சொல்லிட்டு நம்ம ஹியூ ஜாக்மேனோட ஃபேஸ் வேல்யூவே வந்துட்டு காட்டி கொடுத்துருச்சு. லைக் இவர் தாண்டா வூல்வரின்னு சொல்லிட்டு எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ உண்மையிலே ஒரு குள்ளமான வூல்வரினை இறக்குறப்போ நம்மளுக்கே வந்துட்டு உண்மையிலே எவன் கேட்டானோ எனக்கு வந்துட்டு காமிக் அக்யூரேட் வூல்வரின் வேணும்னு சொல்லி எவன் கேட்டானோ அவனுக்குலாம் வந்துட்டு அரைஞ்ச மாதிரி ஒரு பதிலை கொடுத்துட்டு வச்சிருப்பாங்க மார்வல். ஓகேவா? அதுல செம்ம காமெடியா இருக்குங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு பேட்சுக்கு போவாரு. பேட்ச் அந்த ஒயிட் கலர் சூட் போட்டுக்கிட்டு வந்துட்டு ஒரு வூல்வரின் வருவாரு. பேட்ச் வருவாரு. அதுக்கப்புறம் ஓல்டுமேன் லோகன் வருவாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த சிலுவையில அணிஞ்ச ஒரு லோகன் வருவாரு. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எல்லோ அண்ட் ப்ரௌன் சூட் போட்டுக்கிட்டு எந்த காமிக்ல வந்துட்டு
நம்ம உல்வரின் விசஸ் ஹல்க், அந்த அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ற ஒரு காமிக் பேனல் இருக்கும். அதை வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து ஹல்க்கும் ஒரு கேமியோ கொடுத்துருப்பாரு. ஓகேவா, அதை வந்துட்டு இந்த ஃபுட்டேஜ் வந்து திரும்ப பழைய ஃபுட்டேஜ்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஹல்க் ஒரு 5 செகண்ட்ஸ்க்காக வந்திருப்பாரு. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட், ஒரு நிமிஷத்துக்கு காமிச்சிருக்காங்க, அந்த ஃபைட்டை காமிச்சிருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் எனிவேஸ், அண்ட் வந்துட்டு இந்த வருஷம் போய்க்கிருக்குமா, கடைசியாக ஒரு கேமியோ, அது கேமியோ சர்ப்ரைஸ் கேமியோங்க, உண்மையிலே சர்ப்ரைஸ் கேமியோ. நம்ம சூப்பர்மேன் இருக்காருல்ல, நம்ம ஹென்ரி கேவில், அவர் வந்துட்டு ஆஸ் அ கேவல்ரீன், அந்த பேர் வந்துட்டு நம்ம டெட்பூல் தான் வச்சிருப்பாரு. கேவல்ரீனா வருவாரு, ஆஸ் வோல்வரினா வருவாரு. லுக்கே தாறுமாறா இருக்கணும். ஒயிட் கலர் பனியன், இந்த ஐகானிக் அவரோட சூட், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பைக் ரெடி பண்ணிக்கிட்டு பைசப்ஸ்லாம் ஏற்றிக்கிட்டு இந்த தாடி ஹேர் லுக்லாம் வெறித்தனமா இருக்கும். அந்த லுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஸோ இவங்களோட கேமியோஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. கடைசி தான் வந்தாரு விநாயக் மாதிரி, இந்த ஃபர்ஸ்ட் உல்வரினை வந்துட்டு நம்ம டெட்பூல் கண்டுபிடிப்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சூப்பரா இருக்கும் அந்த கேமியோ. அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த கொஞ்ச நேரம் சீக்வன்ஸ்க்கு வந்துட்டு அந்த வேரியன்ஸ்லாம் காமிச்சாங்க. அதுவும் ரொம்ப செலக்டிவா காமிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து போடு குப்பை மாதிரி அப்படிலாம் காமிக்காம செலக்டிவா தரமான அந்த வேரியன்ஸை வந்துட்டு அவங்க பிக் பண்ணி காமிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு லுக்கும் வந்துட்டு வோல்வரின் வந்துட்டு நம்ம ஹியூக் ஜாக்மன் மேக்கப்லாம் போட்டு ரெடியாக வந்து அதெல்லாம் பெரிய பெரிய எஃபர்ட். ஓகேவா, அந்த அளவு சரி இந்த படம் வந்துட்டு டெட்பூல் படம் இல்லையவா, ஸோ அதனால வந்துட்டு வோல்வரினோட வேரியன்ஸ்லாம் கம்மியாக்கிட்டு டெட்பூல் வேரியன்ஸை இறக்குங்கடா 100 பேரை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஃபைட் சீக்வன்ஸ்ல வந்துட்டு இறக்குவாங்க. 100 டெட்பூல்ஸ் வருவாங்க, மாறி மாறி விதவிதமான வேரியன்ஸ் ஆஃப் டெட்பூல். லைக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வேரியனை பார்க்கறதே வந்துட்டு டாக் பூல். ஓகேவா, டாக் பூல் வந்துட்டு பெக்கின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்கோம். அது சிஜி டாக் இல்லைங்க, ரியல் டாக். ரியல்ல அதுக்கு வந்துட்டு ஒரு பேரே இருக்கு. ஓகேவா, வேர்ல்ட்லயே வந்துட்டு அசிங்கமான ஒரு டாக்னா வந்துட்டு பெக்கி த டாக் தான். ஓகேவா, வேர்ல்ட்ஸ் அக்லியஸ்ட் டாக். ஓகே, அதுக்கு ஒரு பட்டமே இருக்கு. ஓகே, அந்த டாக்குக்கு அந்த டெட்பூல் சூட்டை போட்டு, ஓகேவா, அது உண்மையிலே அக்லியா இருக்கு, உண்மையிலே அது கியூட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம டெட்பூலுக்கு ரொம்ப ரொம்ப அந்த டாக் பூலை பிடிக்கும். அவர் எப்பவுமே வச்சுக்கணும்னு நினைப்பாரு. பட் வந்துட்டு அவர் வச்சுக்கிற நம்ம நைஸ் பூல் ஒருத்தர் வருவாரு. அவர் வந்துட்டு ரயன் ரெனால்ட்ஸே ப்ளே பண்ணியிருப்பாரு. சூப்பரா இருக்கும். அவர் லுக் வந்துட்டு ரொம்ப லைக் நார்மல் ரயன் ரெனால்ட்ஸா இருப்பாரு. லாங் ஹேர் வச்சுக்கிட்டு சூப்பரா இருப்பாரு. அவருக்கு வந்துட்டு 2 இந்த கோல்ட் கலர் புல்லட் பிஸ்டோல் இருக்கும். அது மேல நம்ம டெட்பூலுக்கு வந்துட்டு கண்ணு. ஓகேவா, ஸோ அதுக்காகவே நம்ம டெட்பூல் வந்துட்டு அவனை போட்டு தள்ள பிளான் பண்ணி போறோம் அப்படிதான் தோணுது. இந்த மாதிரி விதவிதமான டெட்பூல், லேடி பூல் வருவாங்க. லேடி பூல் வந்துட்டு நம்ம ரயன் ரெனால்ட்ஸோட ஒய்ஃபே வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரயன் ரெனால்ட்ஸோட பிள்ளைங்களே வந்திருப்பாங்க. கிட் பூல், பேபி பூலா வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜென் பூல். ஓகேவா, அதுக்கப்புறம் டான்ஸ் பூல், அதுக்கப்புறம் கனடா பூல். ஓகே, அதுக்கப்புறம் விதவிதமான டெட்பூல்ஸ் வந்திருப்பாங்க. அதெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும். டெட்பூலே எழுத்து வருவானுங்க. ஓகேவா, லைக் வந்துட்டு டெட்பூல் வந்துட்டு போட்டு தலை வருவாங்க. ஓகேவா, எல்லாத்துக்கும் ஹீலிங் எபிலிட்டி இருக்கும். நம்ம இவரு யார் அவரு, நைஸ் பூலுக்கு தவிர. ஓகேவா, நைஸ் பூலை தவிர வந்துட்டு எல்லாத்துக்கும் ஹீலிங் எபிலிட்டி இருக்கும். அந்த சீன் தாங்க செம்ம ஃபன்னா இருக்கும். மேலே நம்ம டெட்பூலுக்கே தெரியாது நைஸ் பூலுக்கு வந்துட்டு ஹீலிங் எபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. லைக் கிட்டத்தட்ட அது கொலை தான். ஆனால் வந்துட்டு டெட்பூலுக்கு தெரியாது. டெட்பூல் தெரியாது. நம்ம டெட்பூல் வந்துட்டு நைஸ் பூல் அந்த சுட்டதுக்கு அப்புறம் வந்து கேட்பாரு, உனக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் திரும்ப ரீஜெனரேட் ஆக. அவர் வந்துட்டு ரீஜெனரேட்டா அப்படின்னு சொல்லுவாரா. டெட்பூல் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அந்த மாஸ்க்லயே ரியாக்ஷன் காட்டுவாங்க. ரொம்ப சோகமா ரியாக்ஷன் கொடுப்பாரு. நம்ம ஒழுங்கு வந்துட்டு வேணும் தானே சாவிடுச்சவன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஓகேவா, சரிவா, நம்ம வந்துட்டு இந்த மெடிக்கல் ஷாப் பக்கத்துல தான் இருக்கு. அவர் தரத்தரன்னு இழுத்துட்டு போவாரு. தரத்தரன்னு இழுத்துட்டு போய் அந்த பின்னாடி சுட்டுக்கு இருப்பாங்க. அவர் டைலாக் சொல்லிக்கிருப்பாரு. ஓகேவா, டைலாக் சொல்ல அவங்க தலையே வெடிக்க வச்சிருவாரு. ஓகேவா, இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்ட டெட்பூல் அவர்கிட்ட அந்த 2 கோல்டன் பிளேட் இது கன் இருக்கும்ல, அதை எடுத்துருவாரு. அதெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு டெட்பூலும் ஒல்வரினும் சேர்ந்து அந்த டைம்ல தான் வந்து நம்ம ஒல்வரின் வந்துட்டு இது அவரோட மாஸ்கை போடுவார். அவரை ஹெல்மெட்டை மாட்டுவார் நம்ம ஒல்வரின். அது செம்ம ஐகோனிக்கான ஒரு ஷாட்டுங்க. தேட்டர்ல தெரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் நம்ம டெட்பூல் காப்ஸை வந்துட்டு போட்டு போல அறுத்து ரத்தம் வந்துட்டு 6 மாதிரி ஓடும் அந்த சீன் தான். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. இந்த படம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம். அங்க கூட நம்ம ஸ்டான்லியோட போட்டோ போட்டு ஒரு கேமியோ இருக்கு. அது கேமியோன்னு இல்லை, ஒரு ரெஃபரன்ஸ். ஓகேவா, அந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஸ்டான்லிலாம் இறந்துட்டாரு. ஸோ அவர் ஞாபகார்த்தமா ஸோ அந்த நேரத்தில் ஒரு கேமியோ அவர் ஸ்பெஷல் ப்ளேஸ் கொடுத்துருக்கணும். பட் வந்துட்டு அவர் ஃபோட்டோ போட்டு லைக் வந்துட்டு அவர் லைக் ரிமெம்பர் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அது சூப்பராக இருந்துச்சு மேலே. ஓகேவா, ஸோ இந்த படம் ஃபுல்லா வந்துட்டு ஆரம்பத்துல நம்ம டெட்பூலும் ஒல்வரினும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆப்போசிட்லேயே தான் இருப்பாங்க. அவர் வந்துட்டு நம்ம ஒல்வரின் வந்துட்டு பிடிக்காத மாதிரியே இருப்பாரு. கடைசியில வந்துட்டு நம்ம ஒல்வரினுக்கு வந்துட்டு ஒரு ரிடெம்ஷன் ஆர்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒல்வரின் கேரக்டர் லைக் வந்துட்டு ஒரு மாதிரி மெயினா தெரியும். ஓகேவா, ஒரு மெயினான கேரக்டரா தெரியும். அப்புறம் தான் வந்துட்டு நம்ம டெட்பூல் வந்துட்டு ஒரு சைட் ரோல் பிளே பண்ணிருக்கிற மாதிரி தெரியும். நீங்க ஒல்வரினோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா டெட்பூல் சைட் ரோலா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க டெட்பூலோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து படத்தை பாத்தீங்கன்னா அப்ப கூட டெட்பூல் சைட் ரோல் தான் பிளே பண்ணிருப்பாரு. மெயின் ஃபோக்கஸ்ட் வந்துட்டு லைக் ஒல்வரின் மேலதான் இருக்கும். அந்த கேரக்டரோட ஆர்க் இருக்குல்ல,
கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்துட்டு நம்ம உல்வரின் மேல தான் இருக்கும். அது ஒரு சூப்பரா எடுத்திருப்பாங்க. டெட்பூல் வழக்கம் போல தான், அவருக்கு எந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் இல்ல, லைக் எந்த ஒரு மோட்டிஃபும் இல்ல. அவரோட வாயம் வந்துட்டு சும்மாவே இருக்காது. வள வள வளன்னு வண்டியா அந்த கேள்வி இந்த கேள்வின்னு கேட்டுக்கிட்டு அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு. அவருக்கு எந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் இல்ல. மொத்த படத்துலயும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு. ஓகேவா? ஸோ அவர் மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி, நீங்க வூல்வரின் மேல ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறப்போ அந்த ஒரு கேரக்டர் சேஞ்சிங் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? மென்டலியும் நீங்க அந்த கேரக்டர் கூட நீங்க கனெக்ட் பண்ணிப்பீங்க, எமோஷனலியும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிப்பீங்க. அண்ட் அவரோட கேரக்டரோட ரிஜெக்ஷன் ஆர்க் வந்துட்டு அந்த டிஃபரன்ஷியேட் உங்களுக்கு தெரியும். அது சூப்பரா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னன்னா, எந்த டைம்லைன்ல நடக்குது, டைம்லைனை வச்சு செம்மையா கச்சா முச்சனை விளாண்டுக்கு இருப்பானுங்க டைம்லைனை வச்சு. ஓகேவா? ஸோ அதுதான் எனக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பிளேஷனே இல்லாத மாதிரி இருக்கு இந்த படத்துல. இந்த படத்துல சில சில கேள்விக்கு பதில் கிடைக்கும் பார்த்தா இந்த இந்த படமே ஒரு கேள்வியா தான் அமையுது நம்மளுக்கு. இந்த படத்துலயே ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அதுதான் உண்மையிலேயே வந்துட்டு இரிட்டேட் பண்ணுது உண்மையிலேயே. லைக் வந்துட்டு என்ன சொல்றது, இந்த டிவியே எந்த டைம் லைன்ல ஒரு டிவியே இவங்க வரானுங்க. டெட்பூல் வந்துட்டு டைம் டிராவல் போயிட்டு வராரு, அவர் இவங்க எப்படி எம்சிக்குள்ள பார்ட் ஆகுனாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ரைட்டா? லைக் வந்து கன்சிடர் ஒரு பிளாட் ஹோல்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் பார்க்காம நீங்க இந்த படத்தை 2 மணி நேரம் லைக் வந்து ரத்தம் தெரிச்சாலும் பரவாயில்ல, நீங்க பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும், செம்மையா சிரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்துட்டு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த படத்தை உட்காந்து இப்போ பார்க்கலாம். லைக் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஸ்கூல்லாம் நீங்க பார்க்க முடியாது. ஓகேவா? பிகாஸ் ஏகப்பட்ட கெட்டவத்தை, எல்லா கெட்டவத்தையும் இங்கிலீஷ்லேயே வண்டியா கேட்டிருப்பீங்க. வண்டியா இருக்கும். அதை இங்கிலீஷ்ல எல்லா கெட்டவத்தையும் யூஸ் பண்ணியிருப்பாரு நம்ம டெட்பூலும் வூல்வரினும். ஓகேவா? இவர் டெட்பூலே சும்மா கெட்டவத்தை யூஸ் பண்றாரு, பத்ததுக்கு வூல்வரினும் வந்துட்டு வண்டியா நம்ம டெட்பூல கேட்பாரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு அப்படியே பக்கா R-rated தான். பட் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்க்கு வந்துட்டு அளவே இல்லைங்க. செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. பட் நீங்க ஸ்டாரியா நீங்க பாக்குறப்போ என்ன கதை இது இந்த படத்துல அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். யாரு வில்லன், யாரு எதிர்த்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க தோணும். ஸோ கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு கேட்குது. இந்த மாதிரி கேள்விகள் தான் நிறைய வரும்னு தவிர்த்து இந்த பதிலுக்கும் இந்த கேள்விக்கும் நம்மளுக்கு பதில் கிடையாது. பதிலுக்கு கேள்விதான் வரும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா வந்து சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்க பார்த்தே ஆகணும். எக்ஸ்பென்ஸ் படம், அதுக்கப்புறம் வந்துட்டு வூல்வரின் படங்கள், அதுக்கப்புறம் டெட்பூல் 1 and 2 லோக்கி சீசன்ஸ்லாம் நீங்க பார்த்தே ஆகணும். ஓகே? ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். ஓகேவா? முக்கியமா வந்து எலக்ட்ரா அண்ட் வந்துட்டு பிளேடு, கேம்பிட்லாம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சந்தோஷம். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்துட்டு எலக்ட்ராவும் பிளேடுலாம் வரும்போது தேட்டர் கிழிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு புரியும் யார் இவங்க வராங்க, ஏன் உங்களுக்கு கத்துறாங்க அப்படின்னு சொல்லி. எப்படி தெரியுமா, இந்த நோவே படத்துல கேமியோன்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம டேடவில், அதாவது மேட் மோடாக் வருவார்ல, அப்போ வந்து சில பேருக்கு திருத்தன்னு முடிச்சாங்க, இவனுக்கு ஏன்டா கை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேடி பார்த்தா தான் தெரியுது, ஓ டே இவர் டெட்பூல், சாரி இவர் வந்துட்டு டேடபிள்டா. அதுக்கப்புறம் தான் தெரியுது. ரைட்டா? அதே மாதிரி தான் இந்த படத்துல வந்து எலக்ட்ராவும் பிளேடா ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. மார்வல் ஃபேன்ஸ்க்கு தெரியும். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது யாருன்னு. இவங்களுக்கு தான் ஏன்டா போய் கத்திக்கிறீங்க அப்படின்னு தான் தோணும். பட் இந்த படம் வந்துட்டு உங்களால் ஸ்டாண்டர்ட் லோனா பார்க்க முடியாது. ஒரு 6 to 7 ப்ராஜெக்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த படத்தையும் வந்து நீங்க ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மேபி இந்த படத்துக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் படங்கள்லாம் வந்துட்டு நான் ரிவ்யூ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். போட்டிருந்தா வந்துட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்க, நம்ம சேனல்ல இருக்கும். ஓகேவா? இந்த படம் வந்து டிஸ்னி பிளஸ்ல அவைலபிளா இருக்கு. அதெல்லாம் ஒன்று பார்க்க மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோ. உங்க தாட்ஸ் கீழே ஷேர் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஐ மீன் டேக் கேர்.